ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் லைவ்லி டைரிஸ். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் ப்ரொக்கோலி வெஜ் ஸ்டியூ எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஷெல்ஃப் யூனிட் வாங்கியிருக்கேன். அதை அசெம்பிள் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதை பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஷயா வேல பிராஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆஃபரில் வாங்கினதுனால அதோட ரிவ்யூஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி தான். அதில பதிமுகம்ன்ற ஹெர்ப் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஆறுனதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி வச்சுப்பேன். லாஸ்ட் இயர் கேரளா போயிருந்தப்போ ஒரு ஆயுர்வேதிக் சென்டரில் ஸ்டே பண்ணியிருந்தேன். பேக் இஷ்யூஸ் இருந்துச்சு எனக்கு ஸ்பைனல் கார்டில். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னர் ப்ரொவைட் பண்ணும்போது இந்த தண்ணி தான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்கள கேட்டப்போ இந்த தண்ணி டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது தண்ணி மாறும். ஸோ அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும். சில பேருக்கு ஒத்துக்காது அந்த மாதிரிலாம். ஸோ அதையும் தடுக்குமா. இப்போ நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இப்போ நான் கொஞ்சம் ரெகுலராகவே இந்த தண்ணி எடுத்துக்கிறது. ப்ரொக்கோலி வாங்கும்போது நல்லா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பூவில் அங்கங்கே எல்லோவாக இருந்துச்சுன்னா பழுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. வாங்கின உடனே ஒரு 2-3 டேஸில் நம்ம கன்சியூம் பண்ணிடணும். தண்டை நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். காலிஃப்ளவர் ஃபேமிலியில் சேர்ந்தது தான். பட் ஆனால் காலிஃப்ளவர் நம்ம பிளான்ச் பண்ணுவோம் இல்லையா, கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுப்போம். ஏன்னா அதில் புழு பூச்சிலாம் இருக்கும் அப்படி அதனால். பட் இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம டைரெக்டாகவே குக் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம டயட்டில் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியது ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் கண்டென்ட் தான் இருக்கணும். இது ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் ரிச் தான். அதனால் நீங்கள் எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகாது. முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அண்ட் வைட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஹைப்போதைராய்டிசம், சப்போஸ் உங்களுக்கு தைராய்டு லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் ப்ரொக்கோலியை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கணும். வாசம் வந்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணியிருந்தா ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட், ரெட் அண்ட் எல்லோ கேப்சிகம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எவரெஸ்ட் பிராண்டில் கிங் மசாலான்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவுக்கு பதிலாக இந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாலடுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ணாமல் லைட்டாக க்ரன்ச்சினஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காவோட சோம்பு, மிளகு, ஜீரகம், அப்புறம் ஒரு பட்டை துண்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச தேங்காவை அப்படியே சேர்க்காம நம்ம ஃபில்டர் பண்ணி பால் வரைக்கும் எடுத்து ஊற்றிக்கணும். அஞ்சரைப்பட்டியில் ஜீரகம் காலி ஆகிடுச்சு. ஸோ ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அஞ்சரைப்பட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக டப்பர்வேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். லைஃப் டைம் வாரண்ட்டி, ஃபுட் கிரேடபிள் சொன்னதுனாலே இந்த ஸ்டீலு, கிளாஸ்லேருந்து மாறி டப்பர்வேருக்கு போனது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் ஜார்ஸும் செராமிக் ஜார்ஸும் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கும் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். கண்டெய்னர்ஸ் எல்லாம் மாற்றும் போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அது ஒரு தனியாகவே ஒரு விலாகாகவே ஷேர் பண்ணுறேன். இப்போ அரைச்ச தேங்காவை ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சைடில் வரைக்கும் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சப்போஸ் டயட்டில் இருந்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸ், மில்லட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி சப்பாத்திக்கு ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
கிச்சனில் வைக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் யூனிட் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராடக்ட் ஃபுல்லாக தெர்மோகாலில் சீல் பண்ணி நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருந்தது. இப்போல்லாம் ஆன்லைனில் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அன்பாக்ஸ் பண்ணும்போது வீடியோ எடுத்துடுறது. அது விலை ஜாஸ்தியோ கம்மியோ எடுத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா சில கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு ப்ரூஃப் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சப்போஸ் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸ் எதனா ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த டைமில் யூஸ் ஆகும். இப்போ நான் வாங்கிக்கிற ஷெல்ஃப் வந்து 3 லேயர். 3 ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உடன் பிளேட்டு. உடன் பிளேட்ஸ் ஃபுல்லாகவே மைக்கால மேட் ஃபினிஷில் இருந்தது. பேக் ரெஸ்ட்டுக்கும் சின்ன பீசஸாக கொடுத்துருந்தாங்க, அதுவுமே உடன் பீசஸ் தான். சைடு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டலில் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டாண்டு எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டிங் பிளேஸில் வந்து ரப்பர் கார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ளோரிங் எந்த டேமேஜ் ஆகாது. ஸ்க்ரூஸ் எல்லாம் எண்ணி வச்சு தான் அனுப்பியிருந்தாங்க. கூட குறைய எல்லாமே கரெக்டாக சரியாக போயிடுச்சு. எப்படி அசெம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு பேம்ப்ளெட் வந்திருந்தது. அதுலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிக்சரோடைய டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. ஸோ யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நாமளே ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அண்ட் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பேன். உடன் கபோர்ட்ஸ் கூட வந்து இந்த லைட் ஷேடு தான். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி தான் எடுத்தேன். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஸ்டேபிளாக இருந்தது. கிச்சன் கவுண்டர் டாப் மேலே தான் வந்து இந்த கிரைண்டரு, மிக்ஸி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு டைமுக்கு மேலே இடம் பத்தாத போயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்கும் பூஜை ஷெல்ஃபுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னு தான் மெஷர்மெண்ட் பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். கரெக்டாக கச்சிதமாக செட் ஆகிடுச்சு. அவங்களே வந்து ஒரு 3 ஹூக்ஸ் இதோட செட்டாக கொடுத்துருந்தாங்க, சைடில் ஹேங் பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு ஷாப்பிங் பேக் எடுத்துன்னு போகிற மாதிரி அங்கே சைடில் ஹேங் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ரேக்கில் கிரைண்டர் பக்கத்துலேயே ஸ்நாக்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தால் வைக்கிறதுக்காக இடம் பண்ணிவிட்டு, செகண்ட் ரேக்கில் ஜூஸரும் மிக்ஸியும் வச்சுட்டேன். தேர்ட் ரேக்கில் ரைஸ் வச்சுட்டு பக்கத்துலேயே ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்தால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பண்ணியாச்சு. ஷயவே பிராண்ட்லேருந்து சில பிராஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் இது ஒரு நல்ல ஆஃபராக இருந்துச்சு. ரிட்டர்ன் பாலிசி இருந்ததுனால கொஞ்சம் தைரியமாக வாங்கி பார்த்தேன். நல்ல குவாலிட்டி பிரா 700-800 ரேஞ்சில் இருக்கிறது. 3 பீஸ் எடுத்தால் 1199க்கு கொடுக்கறது ஒரு நல்ல ஆஃபராக தெரிஞ்சதுன்னு வாங்கினேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அன்பாக்ஸ் பண்ணும் போதே வீடியோ எடுத்துட்டேன். பட் நான் வந்து 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரிவ்யூஸ் கொடுக்குறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு லாண்ட்ரி பேக் ஒன்று ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பர்பிள், ப்ளூ, பிங்க் தான் வந்து 799 சொல்லிட்டு வாங்கினேன். 3மே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்து வாங்குங்க. ஏன்னா இருக்கிறதுலே எது ஜாஸ்தியான விலையோ அதுதான் பில்லிங்கில் வரும். இந்த ப்ளூவும் மஸ்டர்ட் எல்லோ கலரில் உள்ள ப்ரா வந்து 199க்கு வாங்கினேன். இந்த ரேஞ்சில் எடுக்கிற ப்ரா வந்து நான் ரிட்டர்னபிள், ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போதே செக் பண்ணி பார்த்தா வாங்கணும். சைஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வாங்கும் போது ஒரு சைஸ் சின்னதாக இருந்துச்சு. வீட்டில் 3 பேர் இருக்கிறோம், என் டாட்டர்ஸும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் தைரியமாக எடுத்துட்டேன். சென்னையிலேயே ஷயவே வந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பூனமல்லி ஹைவேல வானகரமில் இருக்குது. நீங்கள் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கூகுள் பண்ணி பார்த்துட்டு நேர்லேயே கூட போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஷாப்பில் கூட இந்த ஆஃபர் அவைலபிளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஆனால் பேட்டர்ன் செட் ஆகாது. ஸோ நீங்கள் நேரில் போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது. சப்போஸ் நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்க, உங்களால் ஸ்டோருக்கு போக முடியலன்னா கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது, ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மேலே டிவி பார்த்துட்டு இருந்த ஜான்வி கீழே இறங்கி வந்தா. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சு சாக்லேட் டோனட் இருந்துச்சு. அது சொன்னதும் ஜான்வி போய் அதை எடுத்து வச்சுக்கிட்டா சாப்பிட்றதுக்கு. எனக்கு நான் வந்து சூடாக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். ஜான்விக்கு காஃபி வேணாம் சொல்லிட்டா. சில்லுன்னு டோனட் சாப்பிட்டதுனால ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டா. அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்து அன்னைக்கு பொழுத ஓட்டியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் சாட். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye.